உதுஹியாவின் சிறப்புகளை கூற முடியுமா? ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு நம்ம உதுஹியா கொடுப்பதால் எண்ணற்ற நன்மைகளும் சிறப்புகளும் நமக்கு கிடைக்குது. அது எவ்வளவு பெரிய முக்கியமான வணக்கம் அப்படிங்கிறதுக்கு இறைவன் சொல்லி தந்த ஒரு வசனத்திலேயே நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டினான், வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் இந்த குர்பான் கொடுப்பதை வணக்க வழிபாடாக நாம் ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப நமக்கு மட்டுமல்ல, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராக இருக்கிற நமக்கு மட்டுமல்ல இந்த குர்பான்ங்கிற வணக்கம் செய்வது, நமக்கு முன் உண்டான சமுதாயத்தினருக்கு கூட அல்லாஹு தஆலா இதை வணக்க வழிபாடாக அமைத்து கொடுத்திருக்கிறான். எல்லா சமுதாயத்தினரும் இதை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத புரியும் பொழுது இது எவ்வளவு ஒரு முக்கியமான வணக்கம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுக்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க, ஹஜ்ஜு பெருநாளில நாம் செய்கிற வணக்க வழிபாடுகளில் இறைவனுக்கு மிகவும் பிரியத்திற்குரிய, மிகவும் இறைவனுக்கு நேசத்திற்குரிய ஒரு வணக்கம் இருக்கிறது என்றால் அதுதான் உதுஹியா கொடுப்பது. அது அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான் அந்த அன்னைக்கு. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க, அந்த பிராணி இருக்குதே, நீங்க உதுஹியா கொடுக்கிற பிராணி மறுமை நாளையில தனது கொம்புகளோடு அங்க வரும், தன்னுடைய முடிகளோடு வரும். நீங்க ஒரு குர்பானியை கொடுக்கும் போது அந்த பிராணியில இருந்து வெளியேறுகின்ற இரத்தம் மண்ணிலே விழுவதற்கு முன்னாலேயே இறைவனை போய் சேர்ந்து விடுகிறது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு பிறகு சொல்றாங்க, இவ்வளவு சிறப்பெல்லாம் அந்த உதுஹியா கொடுப்பதற்கு இருக்கிறதுனால நீங்க உதுஹியாவை மனமுவந்து கொடுங்கள், நல்லதாக கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணக்கத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கறத இன்னொரு ஹதீஸ் மூலம் நம்ம புரிஞ்சு கொள்றோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல 10 ஆண்டு காலங்கள் இருந்தாங்க. ஹிஜ்ரத்துக்கு பின்னால மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால 10 வருடங்கள் இருந்தாங்க. அந்த 10 வருடங்களும் உதுஹியாவை கொடுத்தார்கள். ஒரு வருடம் கூட அவர்கள் விடவில்லை என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி தர்றாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹஜ்ஜு பெருநாளும் போதும் ஆடுகள் கொடுப்பார்கள். குர்பானியை 2 ஆடுகள் கொடுப்பார்கள். கபிஷைன் அம்லஹைன் அப்படின்னு வருது. அதாவது அந்த ஹம்லஹின்ங்கிற வார்த்தைக்கு கொளுத்த ஆடுகளாக இருக்கும். அவர் நல்ல விலை மதிப்புள்ள ஆடாக கொடுத்திருக்கிறாங்க. அக்ரனைன் நல்ல கொம்புள்ள ஆடாகவும் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுக்கின்ற போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுப்பார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிதான் அறுப்பாங்க. பிஸ்மில்லான்னு சொன்னா இறைவனுடைய திருநாமத்தால் இந்த உதுஹியாவை கொடுக்கிறேன்னு அர்த்தம். அல்லாஹ் அக்பர் சொன்னா இறைவன் மிக பெரியவன் அர்த்தம். இந்த வார்த்தையை சொல்லித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்திருக்கிறார்கள். அதனால உதுஹியா கொடுப்பது என்பது ஹஜ்ஜு பெருநாளிலே நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் எல்லாம் முதலிடத்தை பெறக்கூடியதாக, இறைவனுக்கு மிகவும் பிரியத்துக்குரியதாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த வணக்கத்தை நாம் எல்லோரும் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை நமது அனைவருக்கும் தந்தருள்வானாக.